நம்ம பிரெயின் டயர்ட் ஆகும்போது நம்ம முதல்ல ஃபோக்கஸ் இழந்துருவோம். ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது பாதியிலேயே நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோங்கிறத மறந்துடுவோம். சில நபர்களை அவாய்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நாமளே இதையும் மறந்து போன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளோட பிரெயின் சில ஸ்டிமுலேஷன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம். புத்திசாலித்தனமாக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சில சமயங்களில் நம்ம இமோஷ்னல் ஆகி ரியாக்ஷன் வாயிலாக நம்மளுடைய பதிலை பதிவு பண்ணி வச்சுருவோம். இது நம்மளோட கண்டிஷன்ஸை காம்ப்ளிகேட் பண்ணிடும். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுக்காமல் இருக்கிறதோ, இல்லை மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறதோ, இல்லை அதுக்கான தீர்வை சூஸ் பண்ணாமல் இருக்கிறதோ தான். இந்த விஷயங்களை எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும்? ஹாப்பி நியூஸ் என்னென்னா, யூ கேன் ஹீல். அன்றாட நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் செய்யக்கூடிய 4-5 விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்தாலே இந்த கண்டிஷனை நம்மளால் மாற்றிக்க முடியும். முழுமையான ஒரு சவுண்ட் ஸ்லீப் கொடுக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கும்? அந்த உணர்வை நம்ம நிறையா பேர் உணர்ந்தது கூட கிடையாது. ஸ்லீப்புங்கிறது அவ்வளோ ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம். நமக்கு தூக்கம் வந்தால் கண்ணு சொருகினா டயர்டானால் தான் தூங்குகிறோம். பட் தூக்கத்தை எம்ப்ரேஸ் பண்ணுறதே கிடையாது. கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு 7 to 9 hours ஸ்லீப் வேணும். அதை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கனாலே முதல் படியை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில்.